இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வயற்காலம் முடிஞ்சு அறுவடைக்கு நெருங்கி கொண்டு இருக்குது. அப்போ அறுவடை செய்கிற நெல்லை வந்து மக்கள் விற்பனை செய்வதற்காக காய வைக்க வேண்டியிருக்குது. காய வைக்கிறதுக்காக கிராமப்புறங்களில் வாழ்கின்ற அந்த விவசாயிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த கிராமப்புறங்களில் இருக்கிற தார் வீதிகளில் நெல்லை காய போடுறாங்க. தார் வீதிகளில் காய போடுறதுனால நன்மையாக தீமையா? அதே நேரம் இந்த நெல்லை காய போட்டு விற்பனைக்கு போகிற போது அவங்க வந்து தங்களுக்கு எதிர்பார்த்த விலையில் விற்க வேணுமன்றதுக்காக வேண்டி தான் உடனடியாக காய போட்டு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. அநேகமாக இப்போ சமூக வலைத்தளங்களை பார்த்தோம்னு சொன்னால் இந்த இது சம்மந்தப்பட்ட விடயங்களை இப்போ வந்து காணக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இந்த வீடியோவில் நாங்கள் அறுவடை செய்கின்ற நெல்லை வந்து தார் வீதிகளில் காய போடுறதால நன்மையாக தீமையாண்டு பார்க்க போகிறோம். வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் ராஜ். நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் இருக்க போகுது. அண்மை காலமாக ஃபேஸ்புக் பக்கம் போனோம்னு சொன்னால் இந்த பதிவுகளை பார்க்கலாம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதை நல்ல விதமாகவும் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, அதை வந்து தீமையான விதமாகவும் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. உண்மையில் ஒரு நல்ல விடயம் கொண்டு பகிர்ந்துருந்தவங்க அதை மக்கள் அறிஞ்சு கொண்டு இருந்தாங்களா இல்லையான்னு தெரியலை. அப்போ அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நெல் செய்கை முடிஞ்சு அறுவடைக்கு அண்மித்து கொண்டு இருக்கிற காலப்பகுதி. இனி 2ஆம் மாதம் ஆரம்பமாகிற கட்டத்தில் நெல் ஒவ்வொருவரும் அவங்களோட வயலை அறுவடை செய்து அதை காய வைத்து அதுக்கப்புறம் விற்பனைக்கு கொண்டு போகிற காலம். அந்த வகையில் நெல் அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு காய வைக்கிற வேலையை இலகுபடுத்துறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களும் சரி, ஏனைய பகுதிகளில் அதாவது வயல் செய்கிற எல்லா மக்களும் சரி, அந்த நெல்லை காய வைக்கிறதுக்காக உரிய முறையில் காய வைக்கிறாங்க. சிலர் வந்து இலகுவாகவும் விரைவாகவும் காய வைக்க வேணுமன்றதுக்காக வேண்டி கொங்குரிட் வீதிகளில் காய போடுறாங்க. அநேகமானவங்க வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது தார் வீதிகளில் காய போடுறாங்க. இந்த தார் வீதிகளில் காய போடுற நேரம் அவங்களுக்கு ஒரு நன்மை என்னென்னு சொன்னால், தார் விரைவாக வெப்பமடைகிறால அந்த நெல் விரைவாக காஞ்சி போயிடுமன்ற ஒரு எண்ணத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தார் வீதிகளில் காய போடுறாங்க. அப்படி காய போடுறதால நன்மையாக தீமையான்னு பார்க்க போனோம்னா உண்மையிலே அது தீமையான ஒரு விடயம். இது வந்து நம்ம மக்களுக்கு தெரியறதில்லை. விவசாயிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட வேலையை இலகுபடுத்துறதுக்காக வேண்டி அந்த வேலையை செய்கிறாங்க. உண்மையாக அரசாங்கம் நினைச்சா அதற்கான ஒரு உரிய முறையை செய்து கொடுக்கலாம். அந்த நெல் காய போடுற இடத்த களம் என்று சொல்லுவாங்க. அந்த களம் வந்து வயலோட சார்ந்ததாக இருக்குமென்னு சொன்னால், இயற்கையோட சார்ந்ததாக இருக்குமென்னு சொன்னால் மக்களுக்கு பாதிப்பு இல்லை. நெல்லை காய போடுகின்ற போது அதை பொருத்தமான முறையில் காய போட்டோம்னு சொன்னால் நாங்கள் சமைச்சு சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு பாதிப்பும் இல்லாத, ஒரு விஷம் இல்லாத ஒரு உணவை சாப்பிடலாம். தார் வீதிகளில் நாங்கள் நெல்லை காய போடுற நேரம் அந்த தார் வெயிலில் உருகி ஆவியாகின்ற போது அந்த தாரில் இருக்கின்ற ரசாயன பதார்த்தம், நச்சு பதார்த்தம் ஒன்று காணப்படுகிறது. அதை வந்து நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னா பொலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ரசாயன பதார்த்தம் காணப்படுது. இது ஒரு பாரிய நச்சு பொருளாக காணப்படுது. இந்த நச்சு பொருளானது வெயில் படுகின்ற போது வெப்பம் காரணமாக உருகி ஆவியாக போகுது. ஆவியாகிற நேரத்தில் அந்த ஆவியாகிற அந்த நச்சு பதார்த்தம் வீதியில் காய போடுற நெற்களுக்குள்ளால் போய் அந்த அரிசோடு சேர்ந்து படிகிற நேரம் நாங்கள் அதை வாங்கி சந்தையில் வாங்கிட்டு அதை நாங்கள் சமைச்சு சாப்பிட்ற போது அது எங்களோட உடலோட போய் சேர்கிற நேரம் அந்த நச்சு பதார்த்தங்களால் உடலில் பாரிய நோய்கள் ஏற்படுத்தப்படுகிறது. இது மக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்குதா இல்லையாண்டு கூட தெரியவில்லை. ஆனால் காலங்காலமாக வயல் அறுவடை வந்ததுன்னு சொன்னால் அந்த காய வைக்கிற செயற்பாட்டை இலகுவாக்குறதுக்காக ஒவ்வொரு காலமும் இதைத்தான் செய்து கொண்டு வராங்க. ஒவ்வொரு முறையும் அந்த சமூக வலைத்தளங்கள் இது தொடர்பான விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டாலும் விவசாயிகள் வந்து இந்த வேலையை செய்து கொண்டு வராங்க. இதை அந்தந்த பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் கவனத்தில் எடுத்து இதுக்குரிய முறையில் சரியான முறையில் எப்படி காய வைக்கலாம்னு சொன்னால், இப்போ வயல் வெட்டி முடிஞ்சோடனே அந்த வரவையில் வந்து ஒரு படங்கை போட்டுட்டு அதுக்கு மேலே காய வைக்கலாம். அல்லது பனையோலைப்பாய், பண்பாய் அப்படியான பொருட்களை பயன்படுத்தி நாங்கள் நெல்லை காய வைக்கலாம். தாரில் போடுற போது தார் வந்து கருப்பு நிறமாக இருக்கும். அதிகமாக விரைவாக வெப்பம் அடையக்கூடிய ஒரு திறன் கருப்பு நிறத்துக்கு காணப்படுது. அதனால் அதிகமான வெப்பத்தை உறிஞ்சுகின்ற போது அந்த தாரில் இருக்கிற நச்சு பதார்த்தம் விரைவாக ஆவியாகி நெல்லில் இருக்கிற அரிசோட படிய போகுது. இதை நாங்கள் உணவாக வாங்கி சாப்பிடுகின்ற போது எங்களோட உடலோட சேர்றதுனால புற்றுநோயை ஏற்படுத்துகிற ஒரு காரணியாக இது வந்து சேரும்னு சொல்லலாம். ஏன்னா அனைவரும் வந்து சோறு சாப்பிடக்கூடிய நம்ம அனைவரும் வந்து சோறை விரும்பி உண்ணுவோம். அந்த வகையில் அந்த சோறு சாப்பிடுகின்ற போது நெல்லிலிருந்து வர அந்த நச்சு பதார்த்தம் எங்களோட உடலில் சேருகின்ற நேரத்தில் அது புற்றுநோயை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நோய் காரணியாக வந்து அமையுது. இது எங்களுக்கு தெரிகிறது இல்லை. அண்மை காலமாக வந்து புற்றுநோயில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டு வராங்க. தொடர்ச்சியாக ஆரம்ப காலங்களில் அவங்களோட அந்த மக்களோட உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அவங்களோட நாளாந்த செயற்பாடுகளாக இருக்கட்டும், உடலில் இந்த பாரிய நோய் ஏற்படுத்தவில்லை. ஆனால் இப்போ வந்து இருக்கிற இந்த உணவு பழக்க வழக்கங்கள் நாளாந்த செயற்பாடுகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் உணவில் பாரிய மாற்றத்தை கொண்டு வந்து உடலில் பாரிய அளவு நோய்களை உருவாக்குறதா தான் காணப்படுகிறது. ஆகவே உங்களோட பிரதேசங்களில்
இப்படியான செயற்பாடுகள் நடைபெறுமாக இருந்தால் விழிப்புணர்வாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி இந்த நெல் காய போடுற முறையை கொஞ்சம் மாற்றினீங்கன்னு சொன்னால் நீங்கள் மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற சமூகம் அதே போல் ஏனையவங்களும் வந்து அந்த சுத்தமான முறையில் அரிசியை சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே நேரம் இந்த புற்றுநோய் என்ற ஒரு ஆள்கொல்லி நோயை வந்து நாங்கள் தடுக்கிறதுக்கும் ஒரு அடிப்படையாக அமையும். ஆகவே இந்த பதிவுகளை பார்க்குறவங்க இதை பார்த்து கேலி பண்ணாமலுக்கு நான் பார்த்துருந்தேன், ஒரு கொமெண்டில் கூட ஏசியிருந்தாங்க, கடுமையான முறையில் வந்து அந்த பதிவை போட்டவருக்கு கதைச்சிருந்தாங்க. அந்த கடுமையான முறையில் கதைச்சவர் வந்து உரிய முறையில் சிந்திச்சு பார்த்துருந்தாருந்தா இப்படியான ஒரு பிரச்சனை வருகின்ற போது எங்களுக்கு நோய் உருவாகுது. இந்த நோய் வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் யோசிப்போம், நாங்கள் இந்த உணவை சாப்பிட்டுருக்கலாம், எங்களோட பழக்க வழக்கத்தை இப்படி வச்சுருந்துருக்கலாம்னு சொல்லி. அதுக்கு முதல் நாங்கள் அந்த நோய் வாரத்துக்கு முதலே எங்களோட பழக்க வழக்கங்களை மாற்றினமாக இருந்தால் நாங்கள் ஆரோக்கியமானவங்களாக வாழுவோம். ஆகவே இந்த இப்போ வந்து அறுவடை காலம் நெருங்கி கொண்டு இருக்குது. உங்களோட பகுதிகளிலேயும் வந்து அறுவடை செய்து விவசாயிகள் அவங்களோட வேலையை இலகுபடுத்துறதுக்கான வேலைகளை செய்வாங்க. அவங்களுக்கு எழுமான அளவு அறிவுரைகளை வழங்கி இந்த இப்படியான ஒரு செயற்பாட்டிலிருந்து நாங்கள் பாதுகாத்தோம்னு சொன்னால் ஒரு வளமான சூழலை உருவாக்கி கொள்ள முடியும். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.